வணக்கம் வணக்கம். ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அழகாக வெளிக்கிட்டு நிற்கிறீங்க. நல்லா இருக்குது, பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் உங்களோட பிள்ளைகள் உங்களோட சொந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு உண்மையிலேயே நல்லா சந்தோஷப்படுவாங்க. என்ன விசேஷம் இன்றைக்கு? 45வது கல்யாண நாளா? ஐயோ, எங்களால் 5 பேர்த்து வருஷமே காலம் தள்ளையெல்லாம் இருக்க எப்படி சமாளிச்சிங்க?
ஒரு மாதிரி கொண்டு இழுத்துட்டீங்க. என்ன ரிக்ஸ் அதுல என்ன இருக்குது எங்களுக்கு சொல்லி தந்தானே எல்லாம் எல்லாம் கலந்து வரும். சரி, எப்படி போச்சுது இந்த 45 வருட கல்யாண வாழ்க்கை? சந்தோஷமா போச்சு. ஓகே, ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு பிறகு சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து வர்ற காலத்துல வந்து எங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு பயிரை வச்சு அறுவடை எடுக்கிற மாதிரி நல்ல சந்தோஷமா இருக்குமே. என்ன சரி, யார் நல்ல கோவக்காரங்க இதுல? யார் விட்டு கொடுத்து போறது? உள்ளத சொல்ல பயமா இருக்கு போல. அப்ப பயமா? ஒத்து போவீங்க. சரி, நீங்க கதைக்காம இருக்கிறீங்க. ஏன் அமைதியா ரொம்ப அல்லது என்ன பௌயமான ஆளா இல்லாட்டிக்கு இப்ப மட்டும் விஷயத்தோட ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, விஷயத்தோட மட்டும் வாய் திறப்பாங்க, அப்படியா? சரி, உங்களோட பேர் என்ன? ஓகே, என்ன பேர்? சந்திரநாதனா? ஓகே, ஆண்டனி. உங்களோட பேர்? அம்மாட பேர்? ஜெயா ஸ்ரீமா ரஞ்சினி. சரி, முதலாவதாக எங்களுடைய ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. சரி, இன்றைக்கு வந்து உங்களுடைய ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. நல்ல கலகலப்பாக இருக்குது. அவைக்க மட்டும் கொடுங்க. நல்ல கலகலப்பாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அதோடு சேர்த்து உங்களை இன்னும் ஒருத்தங்க வந்து சந்தோஷப்படுத்த நினைச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கட்டாமன்னு சொல்லி ஆசையாக அன்பா கொஞ்சம் பரிசு பொருட்கள் எல்லாம் உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, சரி, யாரா இருக்கும் கெஸ் பண்ணுங்க பாப்போம். ஓகே, அதான் சர்ப்ரைஸ். நீங்க தான் கண்டுபிடிக்கணும் யாரா இருக்கணும். மட்டும் நீங்க யோசிச்சு வழியா கண்டுபிடிக்கணும். யாரு? தேவனா? இல்லை. சரி, முதலாவதாக மங்களகரமாக இருக்கட்ட வேண்டும். அதோட சேர்த்து எப்பவுமே 2 பேரும் நல்ல இளமையா, எப்பவும் இளமையா தான் இருக்கிறீங்க, இன்னும் எப்பவும் இளமையா சந்தோஷமா இருக்கட்டுமான்னு சொல்லி உங்களுக்காக கொஞ்சம் பழங்கள் எல்லாம் வச்சு ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. வாங்கிக்கொள்ளுங்க. கங்க்ராச்சுலேஷன். சரி, சைட் அழகிங்க. சரி, முதல் ஒரு ஆளை வந்து கெஸ் பண்ணியிருக்கிறீங்க, டிஎம்எல். ஓகே, ஆனால் அவங்க இல்லை. என்ன பேர்? கிவிட்டா? இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கிறாங்களா ஆக்கள்? ரீட்டா? பெனிட்டா? பெனிட்டா யார் உங்களுக்கு? தங்கச்சி. எங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கிறாங்களா? இல்லை. வினோஜன், அவங்க எங்க இருக்கிறாங்க? இங்கதான் இருக்கிறாங்க. யார் அவங்க உங்களுக்கு? அவங்களோட மகன். அப்ப உங்களுக்கு பிராமகன் ஆகவா? இல்லை, அவங்க இல்லை. யார் வெளிநாட்டில் இருக்கிறது? உங்களோட பிள்ளைகளா? அப்படியே அவங்களோட பேரை சொல்லல. வெர்ஜினி. எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. யார் அவங்க? உங்களோட கடைக்குட்டி. எத்தனை பிள்ளைகள்? 4 பிள்ளைகள். சரி, கடைக்குட்டி வந்து பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. கடைக்குட்டி அப்பாட செல்லம் போலையா? சரி, 4 பேர்லையும் வந்து கடைக்குட்டியே சொல்லியாச்சு. ஆனா அவங்க இதை அரேஞ்ச் பண்ணல. வெயிட்டாமா செய்வாங்க. என்ன அப்படி உறுதியா சொல்றீங்க? இல்ல இல்ல, அந்த பேர்ல இருந்து வேற இல்ல. சரி, உங்களுக்காக என்ன மாதிரி கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு, ஓபன் பண்ணி பாப்போம். ஓகே, சரி, ஓபன் பண்ணி பாருங்க. சரி, ஓபன் பண்ணு பாக்ஸ். சரி, என்ன அனுப்பி இருக்கிறாங்க?
அழகா உங்களோட 2 பேர்ட்ட போட்டோவும் போட்டு ஒரு மக்கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. அதோட சேர்த்து இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அதையும் வாங்கி ஓபன் பண்ணுங்க பாப்போம். இடங்க வெளியில் எடுங்க. சரி, உங்களுக்கு கொஞ்சம் ரெசஸ் எடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. சரி, இப்ப யாரை கெஸ் பண்ண போறீங்க? ஜெனோஜன். யார் அவங்க? பெனிட்டால சுத்தி சுத்தியே ஒரு குடும்பத்துக்குள்ளதான் பாருங்க. ஆனா அங்க இருந்து வேற இல்ல. பெனிட்டான ஃபேமிலியில இருந்து வேற இல்ல. நாங்க சொல்ல மாட்டேன், நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரி, அம்மா கலச்சு போனா அப்பா நேரம். அப்பா தான் இப்ப பொறுப்பு கண்டுபிடிக்கணும். யார சொல்ல அனுப்பினவங்களை சொல்லுங்க. என்ன பேர்? கிஷோபன். இல்லை, கேமா யாரு? எங்க நிக்கிறாங்களா? என்ன ஒரே யோசனை, ஒரு பிடிபடி இல்ல. சரி, உங்களுக்காக என்ன மொழி கிஃப்ட் வந்திருக்கு. 2 மாலை அனுப்பி இருக்கிறாங்க. நிறைய உங்களோட கழுத்து வந்து இன்னைக்கு நிறைய மாலைகளால ஆல்ரெடி வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதோட சேர்த்து கன்னட சார்பாகவும் ஒரு மாலை ஒன்று மாத்தலாம்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, சரி. இப்ப அந்த 45 வருஷம் பின்னோக்கி போய் அந்த திருமண நாள் எப்படி மாலை மாத்திரமோ அப்படி இந்த மாலையை மாத்துங்க. ஓகே, சரி. சரி, முதல் வந்து எங்களோட பெற்றார் வந்து திருமணம் செய்து வச்சிருப்பாங்க. இப்ப இந்த 45வது அனிவர்சரியை வந்து உங்களுடைய பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் சேர்ந்து செய்து வைக்கிறாங்க. எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? சரி, இப்ப எல்லா கிஃப்டும் தந்துட்டேன். என்ன ஒரே ஒரு கிஃப்ட் தான் இருக்குது. அது இப்ப நான் தர மாட்டேன். சரி, ஃபைனலா நீங்க யாரை சொல்ல போறீங்க? இறுதியா உங்களோட தெரிவு யாரு? நீங்க லோபிதா. சரி, நீங்க 2 பேருமே பிள்ளையார் கெஸ் பண்ணியா? இப்ப நாங்க ஒரு பாட்டு ஒன்று போட போறோம். 2 பேரும் ஆடணும். ஓகே, சரி, வாங்க முன்னுக்கு வாங்க.
இப்போ வந்து பிள்ளையாக கெஸ் பண்ணி ஒரு டான்ஸ் ஒன்றும் ஆடியாச்சு. என்ன சொல்கிறது, எவ்வளவு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோமோ அவ்வளவுத்துக்கு நல்லா. ஜோய்ஸு இல்லை. சரி, காதல் திருமணமா இல்லை நிச்சயார்த்த திருமணமா? நிச்சயம் பண்ணி தான் செய்வீங்க. சரி, நிச்சயத்துக்கு பிறகான காதல் அப்படித்தானே? சரி, எங்க பொண்ணு பார்த்தீங்க? மச்சால தான் கட்டினீங்க. சரி, ஓகே. இப்போ வேற யாரையும் சொல்ல போறீங்களா? இல்லை, இவங்கட தான் அந்த ஃபைனல் கெஸ் இவங்கட. சரி, உங்களுக்காக என்ன முறை கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. ஆனால் நீங்கள் சொன்னவங்க இல்லை, பாவம் அனுப்பினவங்க வந்து ரொம்ப கவலைப்பட போகிறாங்க. சரி, வாங்கி ஓப்பன் பண்ணி பாருங்க. யாரு? அப்பன் பெனிட்டா. சரி, திருப்பி காணுங்க பாவம் எங்களுக்கு. சரி, உங்களுக்காக வந்து உங்களுடைய தங்கச்சி பெனிட்டா ஃபேமிலியில இருந்து தான் இந்த சர்ப்ரைஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, கூப்பிடுவோம் அவங்களே, கூப்பிடுங்க. சரி, உண்மையா தான் இங்க நின்றாலும் உங்களை இந்த வகையிலும் சந்தோஷப்படுத்தோட நேரம் அவங்க வந்து உங்களோட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டாலும் உங்களை சர்ப்ரைஸா ஒரு சந்தோஷப்படுத்தோட வேண்டும், ஆட்டம் பாட்டத்தோட இருக்கணும் சொல்லி எங்களை அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? நன்றி மட்டும்தான். மெத்த பெரிய உபகாரம். சரி, ஓகே. உங்களுக்கு எப்படி ஹாப்பியா? ஓகே, என்ன ஃபீல் பண்றீங்க? வெட்டிங் நல்லா இருந்துச்சா இல்லை இந்த அனிவர்சரி